ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2026 ராயல் என்ஃபீல்ட் 100-350. இப்போ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கீ ஆன் பண்ணுறேன். இப்போது 4 இண்டிகேட்டர்ஸ் ஆனில் இருக்குது. ஒன்று வந்து பேட்ரி வார்னிங் இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், இன்ஜின் வார்னிங் இண்டிகேட்டர். லெஃப்ட் சைடில் இருந்தது ஃபியூவல் ரிசர்வ் இண்டிகேட்டர். இப்போது கீ ஆனில் இருந்துச்சுன்னா இன்ஜின் வார்னிங் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், பேட்ரி வார்னிங் இண்டிகேட்டர் இது மூணும் ஆனில் தான் இருக்கும். கியர் நியூட்ரலில் இருந்துச்சுன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் ஆனில் இருக்கும். இப்போ நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இப்போது இன்ஜின் வார்னிங் இண்டிகேட்டர், பேட்ரி வார்னிங் இண்டிகேட்டர் இது ரெண்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது ஹைபீம் ஆன் பண்ணுறேன். ஹைபீம் ஆன் பண்ணால் ஹைபீம் இண்டிகேட்டர் ஆன் ஆகிடும். இப்போது வண்டி ரன் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஏபிஎஸ் இண்டிகேட்டரும் ஆஃப் ஆகிடும். இப்போ இதுதான் மெயின் கன்சோல். இது வந்து ட்ரிப்பர் பாடு. மெயின் கன்சோலில் ஸ்பீடோமீட்டர் இருக்குது, என்ஜின் ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது, டைம் இது எல்லாம் இருக்குது. அப்புறம் இன்ஜின் ஈகோ மோடில் ரன் ஆகுதா இல்லையான்றதுக்கு இண்டிகேட்டர் வந்து ஈகோ மோட் ஈகோ இண்டிகேட்டர் வரும். இப்போது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ட்ரிப் மீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர், அடுத்தது ட்ரிப் எஃப்பும் வரும். ட்ரிப் எஃப் எப்போ வரும்னா ஃபியூவல் வந்து ரிசர்வில் இருக்கும் போது இந்த ரெட் பாரில் இருக்கும் போது ட்ரிப் எஃப் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி ரெண்டும் ட்ரிப் மீட்டர், ஓடோன்றது ஓடோமீட்டர். இப்போ இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா டைம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். திருப்பி ப்ரெஸ் பண்ணால் டைம் மாறும். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஆப்ஷன் மூவ் ஆகும். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஆப்ஷன் மூவ் ஆகும். ஏஎம்பிஎம் மாற்றலாம். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் டைம் செட் ஆகிடும். திருப்பி அந்த கீ ப்ரெஸ் பண்ண அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும் போது ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போது பை டிஃபால்ட் வந்து ஓடோமீட்டர் தான் ரன் ஆகிட்டுருக்கும். பட்டன் ப்ரெஸ் பண்ணி ட்ரிப்பே செலக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா ட்ரிப்பே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரிப்பி செலக்ட் பண்ணி வச்சா ட்ரிப்பி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இது லாங் ப்ரெஸ் பண்ணால் ட்ரிப்பே வந்து 0 ஆகிடும். அடுத்து ட்ரிப்பர் பாடில் கண்ட்ரோலுக்கு எந்த பட்டன்ஸும் கிடையாது. டேரெக்டாக ராயல் என்ஃபீல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டா நேவிகேஷன் மட்டும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்விட்சஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து ஹசார்ட் லைட், இண்டிகேட்டர், ஹார்ன், இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஹை பீம், லோ பீம் இண்டிகேட்டர். ட்ரிப்பர் பார்ட் பற்றி தனி வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.